பீஃப் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. ஹாய்ங்க, வெல்கம் டு விஜய் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பீஃப் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான அந்த பீஃப் ஃப்ரை ரெசிபி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். பீஃப் வாங்கினா கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். இப்படி தான் பீஃப் சமைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்படியும் சமைக்கலாம். சமைச்சா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பீஃப் ஃப்ரை பண்ணுறதுக்காக குக்கர் எடுத்துருக்கிறேன். இந்த குக்கரில் வந்து ஒரு 1.5 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் 1.5 கிலோ பீஃபு. ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறமா பத்தலைன்னா திரும்ப உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அது கூடவே ஒரு 6-7 பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன். நல்லா இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள். காரம் பார்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது, ரொம்ப கலர் மட்டும்தான் இருக்கும். அதுக்காகவே நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லாவே கலந்து விடுவோம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால ரொம்ப தண்ணி வேண்டாம். தண்ணி கம்மியாகவே சேர்த்தா போதும். ஆல்ரெடி கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு நான் ஒரு 5-6 விசில் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். பேன் நல்லா சூடாகிடுச்சு. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூடவே வேணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஒரு மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காயோட அந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம பீஃப் சாப்பிடும்போது அது கூடவே இந்த தேங்காயோட அந்த ஃப்ரை பண்ண இது சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும், நல்லா இருக்கும். அது இந்த நல்லா முருக வேகணும், நல்லா வேகணும். அதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வேக வைங்க. மெதுவாக தீயை கம்மியாக வச்சுட்டு, தீயை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொரிச்சிடுங்க. நல்லாவே பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு இந்த கலரை பார்த்தீங்கல்ல, இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்க போகிறோம். அப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி நிறைய கறிவேப்பிலை போட்டிருக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நார்மலாகவே இந்த குழம்பு வைக்கிறதுனா, குழம்பு வச்சோன்னா எப்படி ஒரு 4-5 வெங்காயமாச்சும் கட் பண்ணி போடுவோம். இது 2 வெங்காயம். வெங்காயம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, அது ஒரு கிரேவி மாதிரி ஆயிரும். அப்போ நமக்கு அந்த நல்லா ஃப்ரை ஆகி அந்த ரோஸ்ட் மாதிரி வராது. பீஃபு பாருங்கள், ஒரு 5 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு லைட்டாக எடுக்கும்போது. அதுக்கப்புறமா திரும்ப நான் அடுப்பில் வச்சு அந்த தண்ணியை வற்ற வச்சுட்டேன். தண்ணியை எக்காரணத்தை கொண்டும் தண்ணி இருக்கே அப்படின்னு கீழே ஊற்றிடாதீங்க. தண்ணி இருந்துச்சுன்னா அடுப்பில் வச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணி, அதாவது குக்கரை மூடாமல் ஓப்பன் பண்ணி அடுப்பில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வற்றிடும். எல்லாமே கறியெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இனி வந்து தீயை ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து தீயை ஒரு மீடியம் தீயில் வச்சுட்டு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தீயை வந்து கம்மி பண்ணி எப்படியும் ஒரு 15-20 நிமிஷமாச்சும் இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதோட கலர் இப்போ என்ன கலரில் இருக்கோ இந்த கலர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு பிளாக் கலரில் வரும். பிளாக்னா ஒரு மாதிரி கலராக இருக்கும். அது பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். வாயில் அப்படியே எச்சி ஊறும். அந்த அளவுக்கு ஒரு கலர் வரும். கலரை பார்த்தீங்களா? இதுவே சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் நல்லா. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நம்ம வைக்கிற கடாய் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல வெயிட்டான கடாயாக இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருக்கிற அந்த பாத்திரத்தில் ஏதாவது வச்சிங்கன்னா என்ன ஆகுனா ஈஸியாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறது இல்லை, எதுவும் ஊற்றாமல் ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகுன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷம், எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 20-25 நிமிஷம் நான் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருந்தேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்மளோட ஸ்பெஷல் கரம் மசாலா, அந்த கரம் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். சேனலில் இந்த கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது இந்த டேஸ்ட்டு. இந்த மசாலாவோட ஃப்ளேவர் தான் என்ன 1ஆம் நம்பரு. அப்புறமா மிளகு தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக. என்னோட பார்ட்னர் வந்து பச்சை மிளகு பிரியர். என்ன சாப்பிட்டாலும் பச்சை மிளகு வேணும் ஒன்று பக்கத்தில். அதனால நான் அவருக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சை மிளகா வந்து இதிலேயே போட்டிருக்கிறேன். ஆனால் அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் போட்டதில்லை. நார்மலாக நம்ம வெங்காயம் போடும்போதே பச்சை மிளகாவை போட்டுருவோம். அப்போ என்ன ஆகுன்னா அந்த பச்சை மிளகா நமக்கு சாப்பிட கிடைக்காது, தனியாக சாப்பிட கிடைக்காது. அது வெங்காயம் கூடவே வந்து வதங்கிரும். இது என்ன ஆகுன்னா வதங்காது. பச்சை மிளகா அப்படியே கடைசியாக போடும்போது என்ன ஆகுன்னா வெந்துடும். அதே நேரம் அந்த பச்சை மிளகா நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்ட்னருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் எனக்கு பச்சை மிளகான்னு எடுக்கும்போதே கேட்டார். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இந்த பச்சை மிளகா வந்து ரொம்ப காரம் இருக்காது, மீடியம் காரம் தான் இருக்குது. அதனால் குழம்புல எந்த இதுவும் வராது. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை தூவி இறக்கிற வேண்டியது தான். அப்படியே நம்ம வந்து நார்மலாக ஃப்ரை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எண்ணெயில் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துருவாங்க.
அதை விடவும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த பொரிச்சது கூட எப்படின்னா சூடாக சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கு அப்புறம் பொரிச்சது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது வந்து நம்ம நார்மலாகவே கடாயிலேயே போட்டு கிண்டி எடுத்ததுனால இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை எடுக்கும்போது அதோட இதை பாருங்கள். ஐயோ, எனக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது. இது வந்து பரோட்டாவுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். பரோட்டா கூட இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஹா. நாங்கள் வந்து பரோட்டா எதுவும் இல்லை, வேறு வழி இல்லை, இன்றைக்கி சாப்பாடு போட்டுட்டேன். பரோட்டா வாங்கி எதுவும் வைக்கலை, அதனால இன்றைக்கி சூடான சாப்பாடு கூட தான். வேறு லெவல் டேஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம் எல்லாரும்.